ஓம் ஸ்ரீ அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. வணக்கம். எஸ்கேடி ஆஸ்ட்ரோ சென்டரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றால் மட்டும்தான் யோகம் பெற முடியுமா? இந்த வரிசையில் சூரியன், சந்திரன் இந்த 2 கிரகங்களுடைய பலன்களை நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதன். புதன் ஆட்சி உச்சம் பெற்றால் சிறந்த கல்வியாளர்கள், ஃபாஸ்ட் பிக்கப் இவங்க தான். தெளிவான அறிவு உடையவங்களும் இவங்க தான். நல்ல தாய்மாமன் வீட்டு வழி உறவுகள் சிறப்பாக அமைய பெறுவார்கள். நல்ல சுற்றம் சூழ சிறப்பான வாழ்க்கை அமைய பெறுவார்கள். லக்னத்தில் புதன் அமர்ந்தால் சமயோஜித புத்தி, தெளிவான அறிவு பெறுவார்கள். 3இல் அமர்ந்தால் சிறந்த பேச்சாளர்கள், சமயோஜித புத்தி, தெளிவான அறிவு பெறுவார்கள். 11இல் அமர்ந்தால் சிறந்த பேச்சாளர்கள், கவிதை கதை எழுதுபவர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், பட்டிமன்ற நடுவர்கள், இது போன்ற கல்வி சார்ந்த துறையில் மகுடம் சுடுபவர்கள் இவர்கள்தான். புதன் ஆட்சி உச்சம் பெறலைனாலும் இது மாதிரி 11, 3 இந்த மாதிரி வீடுகளில் அமர்ந்தாலும் ஆட்சி உச்சம் பெற்ற பலன்களை பெற முடியும். செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றால் சொந்த வீடு, நிலம், தோட்டம் இதெல்லாம் அதிக அளவில் அமையும். வண்டி வாகன யோகம் அமைய பெறுவார்கள். செவ்வாய் 10, 5, 6 ஆகிய வீடுகளில் அமர்ந்தால் அதுவும் சொந்த வீடு, நிலம் இதெல்லாமே அமையும். லக்னத்தில் அமர்ந்தாலும், செவ்வாய் 3ஆம் வீட்டு அதிபதியாக அமர்ந்தாலும், செவ்வாய் 3ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னா கும்ப லக்னத்தில் அமர்றவங்களுக்கு மேச வீடு, அதில் செவ்வாய் அதிபதி இல்லைங்களா? அதே மாதிரி கன்னி லக்னக்காரவங்களுக்கும் 3ஆம் வீட்டு அதிபதி விருச்சிகம், விருச்சிக வீட்டு அதிபதி செவ்வாய் இல்லைங்களா? அது மாதிரி 3ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயாக அமர்றவங்களும் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்ற யோகம் பெறுவார்கள்.